அது என்ன கரிகாயின்னு தெரியல, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஒருத்தர் அசைவத்தை 65ன்னு போட்டு வறுத்து சாப்பிட்டா, என்ன நீ மட்டும் சாப்பிட்றது, நானும் சாப்பிடுவேன். நான் கோபி 65ன்னு சாப்பிட்றேன். நீ சிக்கன் 65 தானே சாப்பிட்ற, நான் கோபி 65 சாப்பிட்றேன். 65ங்கிறது வந்து அதிக வெப்பநிலைக்கு போய் வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணவு உங்களுக்கு வாய் வழியா போறப்ப இன்பம் இருக்கும். வெந்த உணவு அதிகபட்சமாக குறைந்தது 80, 85, 100, 102, 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெந்துருச்சுன்னா, இப்ப எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுலாம் 115க்கு மேல போயிடும். அது இயற்கை காய்கறியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பலன் கிடையாது நண்பர்களே. அதனாலதான் நான் சொல்றேன், காய்கறியை தெரிஞ்சுக்கவும் இல்லை, காய்கறியை எப்படி சாப்பிடுறதுன்னு நமக்கு புரியலங்கிறது மிக முக்கியம். சரி, காய்கறிகளை ஒரு ஆய்வு பண்றாங்க. நிறைய டேட்டா இருந்தாலும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய கருத்து வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. எல்லாரும் ஏரோப்ளைன்ல கொண்டாந்து சோத்தை போட்டா ஒருத்தருக்கும் சோறு கிடைக்காது. சோறு கண்ணுக்கு தெரியும், ஆனா கீழே விழுந்து செதறிடும். அது போல எல்லாரும் ஒவ்வொரு ஏரோப்ளைன் தான். எல்லாரும் கொட்டினாங்கன்னா நீங்க எடுக்கவே முடியாது. 1, 2ஓட வாங்கிக்கங்க. சந்தேகம் இருக்கிறப்ப நீங்க கூப்பிட்டு கேட்கலாம்.